ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் அருமையான ஒரு சிறுதானியத்தை வச்சு ஒரு பொங்கல் தான் செய்ய போகிறோம். அது என்ன சிறுதானியம்னு பார்த்தீங்கன்னாக்கா திணைப்பொங்கல். திணைப்பொங்கல் சாப்பிட்றதுனால நமக்கு வந்து உடல் எடை குறையும், சக்கரை நோய், இதய நோயெல்லாம் வராமல் தடுக்கும். இது ஒரு ஆரோக்கியமான நார் சத்து மிகுந்த ரொம்ப நல்ல உணவு. இதை வந்து நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து எப்படி செய்யுது அப்படின்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்த மாதிரி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம செய்கிற சமையல் நல்லா ருசியாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து அன்போடு சமைங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். தினை அரிசி பொங்கல் செய்கிறதுக்கு நான் வந்து இதில் 1 டம்ளர் தினை எடுத்துருக்குறேன். இது வந்து ஒரு 300 கிராம் பிடிக்கும் இந்த டம்ளரு. இந்த பாருங்க தினை அரிசி. இந்த மாதிரி தினையெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம வந்து வாரத்தில் 1 நாள் 2 நாளாவது நம்ம வந்து இந்த மாதிரி சிறுதானியத்தை நம்ம உணவில் சேர்த்திக்கணும். இப்போ அதே டம்ளரில் நான் வந்து 1/2 டம்ளரு பாசி பருப்பு எடுத்துருக்குறேன். இதை வந்து நம்ம வந்து லேசாக வறுத்து போடணும். ஏன்டா வடசட்டி இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. அங்கே பாருங்கள், பாத்திரம் இவ்வளோ பாத்திரம் அடுக்கி அந்த வடசட்டியில் கீழே போயிடுச்சு. அது எடுக்கணுன்னா இத்தனை பாத்திரத்தையும் நான் அடுக்குனா தான் எடுக்க முடியும். அதனால் வந்து இப்போ இந்த மாதிரி வடசட்டியை நான் யூஸ் பண்ணுறேன். இது லேசாக வறுத்துட்டு நம்ம இந்த தினை அரிசியோடு இதையும் சேர்ந்து நம்ம கழுவி விசில் வைக்கணும். இது வறுத்துட்டு வரேன். இப்போ இந்த அளவுக்கு வறுத்தா போதும், பச்சை வாசனை போனால் போதும். இப்போ நம்ம இதை எடுத்து இந்த அரிசியோடு போட்டு நல்லா கழுவிட்டு வந்துடுங்க. கழுவிட்டு வந்துடுறேன். இந்த அரிசியோடு இதை நான் போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து தண்ணி அளவு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இதில் வந்து நான் 6 டம்ளர் தண்ணி எடுக்கிறேன். ஒரு கப்பு அரிசிக்கு ஒரு 3 டம்ளர் தண்ணி. 1/2 டம்ளருக்கு 4.5 வேணும். நான் வந்து ஒரு 1.5 டம்ளர் எச்சாவே வைக்கிறேன். ஏன்னா பொங்கல் வந்து செஞ்சோன்னே சீக்கிரமாக அது கெட்டியாயிரும், கொஞ்சம் ஆற கெட்டியாயிரும். அதனால் வந்து தண்ணி வந்து எச்சாவே வைக்கிறேன். இப்போ 6 டம்ளர் தண்ணி வந்து இதில் ஊற்றிக்கலாம். 6 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். அப்படியே எண்ணிக்கை குட்டிமா. கரெக்டாக 5 ரூபா. இன்னொரு 1/2 டம்ளர் எடுக்கணுமே குட்டிமா. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துக்க. இதோட 1/2 டம்ளர் ஆச்சு. இப்போ நான் வந்து இதை வந்து கழுவிட்டு வந்துடுறேன். இந்த பருப்பு கழுவிட்டு வந்துட்டு அதில் போடுறேன். இப்போது இவருங்க நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் வந்து இதில் போட்டுடலாம். போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 3 விசில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம நெய்யில் வந்து இஞ்சி, பச்சை மிளகா, சீரகம், மிளகு எல்லாம் போட்டு தாளிக்கணும். இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு விசில் போட்டுங்க. ஒரு 3 விசில் வச்சா போதும். இப்போ 3 விசில் போயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். பாருங்க, நல்லா கேஸ் போய் நல்லா வெந்துருச்சு. சூப்பராக இருக்கு பாருங்க. தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு ஒன்று போட்டுடணும். இது வந்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுனாக்கா நல்லா கெட்டியாயிரும். இதுக்கு நம்ம தாளிப்பு ஒன்று வேணும், அது போடலாம். இப்போ அடுப்பத்தை வச்சு நான் ஒரு கடாயை வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய்யும் ஆயிலும் சேர்ந்து தான் நம்ம தாளிக்கணும், இல்லைன்னா திகட்டின மாதிரி ஆயிடும். ஒரு நெய்யே போட்டோம்னாலும் கொஞ்சம் நேரம் வச்சுன்னா நல்லா இறுகிடும். இதுலேயே வந்து 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இது தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக இஞ்சி, ஒரு இன்ச்சு இந்த அளவுக்கு இஞ்சி வந்து இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 2-3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் முந்திரி வந்து நம்ம விருப்பம்தான். இது கூட வந்து 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு வந்து 1-2 நான் வந்து இடித்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து தாளிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி போட்டுக்கோங்க.
இஞ்சி போட்டதுக்கப்புறம் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அடுத்தது நம்ம முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இது வந்து உங்களோட விருப்பம் தான். இதில் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடலாம். குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி சின்ன வயசுலேயே சிறுதானியம்லாம் கொடுத்து பழகுங்க. இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து சீரகமும் பொடிச்சு வச்ச மிளகும் போட்டுடலாம். பொங்கல் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா இன்னும் கொஞ்சம் நீங்கள் உப்பு போட்டு இந்த ஸ்டேஜில் கிளறி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பொங்கலை போட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விடுங்க. சூப்பரான வாசனை, நெய் வாசனை, இந்த பொங்கல் வாசனை அப்படி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டேன். இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி இப்போ நிறையவே போடுங்க, நல்லாயிருக்கும். போட்டு இதையே நல்லா கலக்கி விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான ஒரு தனி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்ச நேரம் ஆனாலே நல்லா கெட்டியாயிடும். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட தனியாகவே வைக்கலாம். இப்போ சாப்பிட்னா இப்படியே வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொங்கலுக்கு நம்ம வந்து சட்னி அரைச்சிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். சட்னிக்கு 1/2 மூடி தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு துண்டு இந்த மாதிரி இஞ்சி, ஒரு துண்டு, கொஞ்சம் முந்திரி பருப்பு, இதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள் நான் சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன். இதுக்கு ஒரு தாளி போட்டிருக்கிறேன். இது வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதுதான் போட்டுக்கிறேன். இப்போ இது வந்து இந்த சட்னியில் ஊற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு திணை பொங்கல் ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் சின்ன வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிறுதானியத்தை செஞ்சு பழக்குங்க. அவங்களும் நல்லா சாப்பிட்டு பழகணும். அவங்களுக்கும் உடம்பு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். நான் எப்படி செஞ்சுருக்கேனோ அதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆன் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.